டேய், உன் கட்சி பேர் என்ன வாய்க்கே வரமாட்டேங்குது. உன் கட்சியில் இருக்கிறது ஒரு எம்எல்ஏ. உன் எம்எல்ஏ நீயே வந்து வீடியோ எத்தி நீயே ஷூட் பண்ணி நீயே போர்ச்சரி பண்ணிட்டாரன்னு அறிவிச்சுக்கிறிய. இதுக்கு உனக்கு அறிவு இருக்கிற என்ன நீ? ஏண்டா 108 சீட்டு வந்து வாங்கிக்கோ அந்த ஆளுக்கு எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்படி இது பண்ணணும் தெரியாது. நீ ஹைலைட் ஆகிறதுக்கோ ஹைலைட் ஆகி நீ உன் பேர் வந்து எல்லாருக்கும் தெரியணும் தமிழ்நாட்டுக்குள்ளான்னு சொல்லி நீயே வந்து பேசுகிறியே. உனக்கு அறிவு இருக்கிற? டேய், நீ என்னென்ன பண்ண இந்த 10-15 வருஷம் முன்னாடி 10 அப்புறமும் என்ன பண்ணியிருப்பேன்? அந்த கட்சின்னு என்ன பாட்டு பார்த்தேன்? அந்த கட்சிக்கு சம்மந்தப்பட்ட ஆள் நீ என்ன பண்ணியிருப்பேன்? முதலமைச்சராக இருக்கிறவங்க ஏண்டா அறிவு இருக்கிறா? இங்கே எல்லாம் பேரு அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டாமல்ல. அப்புறமா என்ன வெளியேற்றி இவன் தான் என்னை பேசிட்டான்னு சொல்லி என் மானம் போயிடுச்சு, என் பிரச்சனை போயிடுச்சுன்னு சொல்லி எதனா கேசு போடுவேன்னு சொல்லி உன் பேரு உன் கட்சி பேரு நீ என்ன பண்ண அதெல்லாம் வந்து வெளியே சொல்லாமே ஒன்று திட்டிக்கிற. உனக்கு வந்து இந்த வீடியோ வந்து சேரும். செருப்பால் அடிப்பாடுற, செருப்பால் அடிச்சிட்டாரு உங்கள் மக்கள். புரியுதா? அது ஏதோ அந்த ஊரில் அந்த தொகுதியில் பணம் போட்டிருப்பேன். நீ பணம் போடாத ஆள்றாமா, பணம் போடாத ஆள், நேர்மையான ஆள். கரெக்டாக வந்து ஒரு காசு செலவு பண்ணாமல் அவன் வந்து 108 எம்எல்ஏகள் வின் பண்ணிட்டு எத்துக்கும் வந்தான். அவன் ஏதோ அவன் பிரச்சனை அவன் சால்வ் பண்ணிக்கிறான். நீ ஏதோ பெத்த ஹைலைட் ஆகுறதுக்கு நீ எதுக்குற வெளியே வந்தா? கண்ணாடி வாயா, நீ கண்ணு கூட தெரியாது, கண்ணு மேலே அடிப்பார் உடனே. புரியுதா? வந்தாமா நீ தொகுதியில் ஃபர்ஸ்ட் நீ வின் ஆகிட்டியாரா? ஏதோ ஒரு எம்எல்ஏ வச்சு அப்பா என்ன ஆட்டம் போட்டாரா நேற்று தொலைக்காட்சியில். அறிவு இருக்கு அவனுக்கு? செருப்பு பிஞ்சிடும் உனக்கு. புரியுதா? வந்தாமா உன் தொகுதியால் அசம்பிளிக்கு அனுப்பு. முடியலையா ரிசைன் பண்ணுவே. அந்த தொகுதியிலும் அவன் வருவான். அவன் வந்து விசில் போடுவேன். போட்டானா விசில் மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டான்ல, போடுவான். மிக்கின் தொகுதிக்கு போடுவான். உங்களெல்லாம் வந்து ஓரம் கட்டுவான். புரியுதா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அரசியல். இவ்வளோ நாள் ஏதோ ஒரு ஆள் வந்தா சேஞ்ச் பண்ணுறான்னு சொல்கிறான்ல, அவனுக்கு ஒரு இது கொடுங்குற. அப்படி இல்லாமல் ஏதோ பெரிய புடிங்க வந்தாரு. உன் கஷ்டப்பட்டு சம்பாதனை பண்ணிட்டியார நீ? போர்ஜரி நாய். நீ தான் போர்ஜரி நாய்.